இயேசுவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் கொடையாக கொடுத்திருக்கும் இப்புதிய நாளில் நாம் வாசிக்க, சுவாசிக்க, நேசிக்க, அதை வாழ்வாக்க கொடுக்கப்பட்டிருக்கும் ஆண்டவரின் உயிருள்ள வார்த்தைகள் எதுவெனில், புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி இயல் 2 இறை சொற்றொடர்கள் 23 முதல் 28 முடிய உள்ள வார்த்தைகள். ஓய்வு நாளன்று இயேசுவின் சீடர்கள் கதிர்களை கொய்த வாசக பகுதிதான் அது. அன்பார்ந்தவர்களே, இப்பகுதியை நாம் பலமுறை வாசித்திருப்போம் அல்லது வாசிக்க கேட்டிருப்போம். ஆனால் அவைகளை சிந்தித்து வாழ்வாக்கி இருக்கின்றோமா? ஒரு ஓய்வு நாளில் இயேசு வயல்வெளியே செல்ல நேர்ந்தது. அவரது சீடர்கள் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தனர். அப்போது பரிசேயர் இயேசுவிடம், பாரும், உம் சீடர்கள் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் செய்கிறார்கள் என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், தாவீதும் அவருடன் இருந்தவர்களும் பசியால் இருந்தபோது குருக்கள் தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத காணிக்கை அப்பங்களை உண்டது பற்றி கூறுகின்றார். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய காணிக்கை அப்பங்களை சாதாரண மனிதர்கள் உண்பது சட்டப்படி குற்றம். சீடர்கள் பசியாய் இருந்ததால் தான் கதிர்களை கொய்து உண்ண நேர்ந்தது. பழைய ஏற்பாட்டில் யூத மக்கள் தங்களுக்கென்று பல சட்டங்களையும் கட்டளைகளையும் வைத்திருந்தார்கள். கடைபிடிக்க கூடாதவை 365, கடைபிடிக்க வேண்டியவை 248, ஆக மொத்தம் 613 கட்டளைகள் இருந்தன. ஓய்வு நாளில் உணவு சமைக்கக்கூடாது, சுமைகளை தூக்கிச் செல்லக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட அடிக்கு மேல் நடக்கக்கூடாது போன்ற சட்டங்களும் இருந்தன. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு மனித நேயத்திற்கு புறம்பான அனைத்து கட்டளைகளையும் உடைத்து எறிகின்றார். மனிதனுக்காகத்தான் ஓய்வு நாள் இருக்கிறதே அன்றி ஓய்வு நாளுக்காக மனிதன் அல்ல என்று கடுமையாக சாடுகிறார். அன்பை மட்டுமே மையமாக கொண்டதுதான் நம் இயேசு ஆண்டவரின் கட்டளைகள். யூத சமுதாயத்தில் இருந்தது போலவே நம்மிடையேயும் பல வேண்டாத சட்டங்களும் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் இருக்கத்தானே செய்கின்றன. நல்ல நாள், நல்ல நேரம் பார்ப்பது, ஜோசியம் பார்ப்பது, குறி கேட்பது, ஜாதகம் எழுவது போன்ற சடங்குகளும் கட்டளைக்கு விரோதமானவைதான். ஓய்வு நாளை அனுசரிப்பது என்பது வெறுமனே ஓய்வெடுப்பது மட்டுமல்ல, அந்த நாளில் நாம் அனைத்து வேலைகளிலிருந்தும் விடுபட்டு இறைவனோடு இருப்பது, திருப்பலியில் முழுமையாக பங்கு கொள்வது, புனிதத்தை பாதிக்கும் செயல்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது. நம்மில் பலர் திருப்பலிக்கு செல்கிறோம், கட்டளைகளை நிறைவேற்றுகிறோம், ஆனால் உடன் வாழும் சகோதர சகோதரிகளோடு பேச மாட்டோம், பெற்றோரோடும் பேச மாட்டோம், அதுவும் மாதக்கணக்காக, ஆண்டு கணக்காக. அல்லது பரிசேயரை போல பிறர் குறைகளை பெரிதுபடுத்துவோம், பிறர் மீது பழி சுமத்துவோம். எனவே இவற்றையெல்லாம் தவிர்த்து நம் ஆண்டவர் இயேசு கொண்டிருந்த அன்பு, பரிவு, இரக்கம், கருணை, மன்னிப்பு ஆகிய நற்பண்புகளை நமதாக்குவோம். மனிதநேயத்தை, மனித மாண்பை மதிப்போம். இயேசுவின் கட்டளைகள் நமக்கு சுமை அல்ல. எனவே இயேசுவை போல் அனைவரையும் பார்ப்போம், இயேசுவை போல் சிந்திப்போம், அவரை போல் செயல்படுவோம். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய என் ஜெபங்களும் வாழ்த்துக்களும். நன்றி.